யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை செய்யறதுக்கு சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராம்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ ஸ்பெஷலா சில காரியங்களை செய்யணும். இப்போ அதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஞானம் வேணும். நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானம் தாருங்கன்னு கேட்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் உண்மையா இருக்கிறாங்க, நிறைய பேர் உத்தமமா இருக்கிறாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது. ஆனா அதோடு சேர்ந்து என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். அப்ப நம்ம எல்லாரும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். என்ன சொல்லணும்னா, எனக்கு இதை செய்யறதுக்கு ஞானம் இல்லை, அதை செய்யறதுக்கு ஞானம் இல்லை. ஆனா இந்த யோசுவா கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் தான், அழைக்கப்பட்டவன் தான், அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன வரல? ஞானம் வரல. தலைவனாயிட்டபடினாலே, பதவி கொடுக்கப்பட்டபடினாலே, அவன் மோசேக்கு அசிஸ்டண்டாக இருந்ததுனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞானம் இருந்துச்சானா இல்லை. மோசே கை வைத்ததுனால அவனுக்கு ஞானம் வந்தது. எனக்கு பதவி கொடுத்துட்டீங்க, எனக்கு பொறுப்பை கொடுத்துட்டீங்க, எனக்கு ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியாதுன்னா, பதவி மட்டும் இருக்கு, பொறுப்பு இருக்கு, எனக்கு ஆளுடைய பேக்கப் இருக்கு, அதனால நான் ஓடக்கூடாது. நான் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பதவிக்காக, இந்த பொறுப்புக்காக எனக்கு என்ன வேண்டும்னு சொன்னா, எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஞானத்தை தருவார்? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பாருங்க எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாராம்? கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார். சுருக்கமா சொல்லணும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தாருன்னா, அளக்க முடியாத அளவுக்கு என்ன கொடுத்தாராம்? ஞானம் கொடுத்தாராம். யோபு 12:13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கேரக்டர். அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ரொம்ப நிறைய பெட்டி பெட்டியா வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? ஞானம் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட தான் ஞானம் இருக்குன்னு சொல்ல, வேற எங்கேயுமே ஞானம் இல்லைன்றது போல சொல்லப்பட்டு. ஆனா இந்த ஞானத்தை நீங்களும் நானும் தேடணும். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, கடல் மணல் எத்தனையாக கர்த்தர் ஞானத்தை கொடுக்கின்றார். சில பேர் வெறும் ஜெபம் மட்டும் யோசிக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு ஞானம் தருவார் என்று யோசிக்கிறாங்க. ஆனா பைபிள் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 பாருங்க. இந்த வசனத்தை சுருக்கமா சொல்லணும். ஞானம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஜெபத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை என்ன பண்றாங்க? கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. சில பேர் வெறும் ஈஸியா ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ஆண்டவர் தருவார் நினைக்கிறாங்க. டெய்லி என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அதனால என்ன வருகிறது? நமக்கு ஞானம் வருகின்றது. அப்போதான் அந்த ஞானம் நல்ல ஞானம். அந்த ஞானம் நம்மை ஜெயித்து கொண்டு போகிற ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் விசேஷமான காரியங்களை செய்ய கர்த்தர்